ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பண தேவை இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு பண தேவை என்பது இருக்கும். இந்த பண வரவு அப்படின்றதுதான் இங்க குறைவு. அப்போ நம்மளை தேடி பணம் வரணும், நம்ம கிட்ட பணம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், எந்த மாதிரி பரிகாரங்கள் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வச்சிருக்கோங்க, பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய அன்பர்கள் சிக்கனமா இருந்த போதும் கணக்கு போட்டு செலவிடும் பொழுதும் என்னதான் நம்ம பட்ஜெட் நம்ம முன்கூட்டியே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பட்ஜெட்ல துண்டு விழதான் செய்யுது. பண வரவு இல்லை, பண செலவு அதிகமாயிட்டே இருக்குது. இது பண தேவையை நம்ம பூர்த்தி பண்ணணும், நம்மளை தேடி பணம் வந்துகிட்டே இருக்கணும், நம்மளுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுடைய பூஜை அறையில ஒரு உண்டியலை வைக்க வேண்டும். இந்த உண்டியலை விபூதி கொண்டு தொடச்சிட்டு நீங்க வச்சுடணும். வச்சுட்டு தினம் குளிகை நேரம் சொல்லிட்டு கேலண்டர்ல போட்டிருப்பாங்க. 1.5 மணி நேரம் குளிகை நேரம் போட்டிருப்பாங்க. தினம் ஒரு டைம் இருக்கும். அந்த டைம்ல முதல்ல ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை அந்த உண்டியல்ல போடணும். அப்புறம் உங்களால முடிந்த தொகையை நீங்க அந்த உண்டியல்ல போடணும். இப்படி 48 நாள் நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய பண தேவை என்பது தானாவே பூர்த்தியாகும். உங்களை தேடி பணம் வரவு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா வரும். கை கண்ட பரிகாரம் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு பலன் கிடைச்சிருக்குது. அது மிளவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவு சம்பந்தமா எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகள்ல அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.